மாநாட்டுக்கு மாநாடு ஒரு தரம் வந்து பேசுறாரு, அதுக்கப்புறம் திருப்பி கம்முன்னு சைலண்டா இருக்கிறாரு. திருப்பி அடுத்த மாநாட்டுக்கு தான் அவர் வருவாரு. அப்போ அதே டெம்ப்ளேட் ஸ்பீச்சை தான் அவர் சொல்ல போறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் இது வரைக்கும் குரல் கொடுத்தது இல்ல. ஆதவர்ஜுனா பேசுற அளவு கூட விஜய் பேசுறது இல்ல. தேர்தலில் வந்து திமுகவுக்கு பிரதர், நீங்க சொல்றீங்கல்ல விஜய் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு, அதையே நான் ஒரு பெரிய சாதனையா பாக்குறேன். ஏன்னா அவர் எதையுமே சொல்றதே இல்ல. எதையாச்சும் எப்ப சொன்னாரு, தொடர்ந்து கடைசியா எப்ப சொன்னாரு, மாநாட்டுக்கு மாநாடு ஒரு தரம் வந்து பேசுறாரு, அதுக்கப்புறம் திருப்பி கம்முன்னு சைலண்டா இருக்கிறாரு. திருப்பி அடுத்த மாநாட்டுக்கு தான் அவர் வருவாரு. அப்போ அதே டெம்ப்ளேட் ஸ்பீச்சை தான் அவர் சொல்ல போறாரு. இதுல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் இது வரைக்கும் குரல் கொடுத்தது இல்ல. கேரளாவில் கிறிஸ்துவர்களை ஏதோ ஒரே ஒரு சம்பவத்துல அடிச்சாங்கன்னு அவர் கட்சியில இருந்து அறிக்கை வந்துச்சு. ஆனா தமிழ்நாட்டுல இத்தனை பிரச்சனைகள் நான் இப்ப வரிசைப்படுத்தி சொன்னேன்ல, ஆசிரியர், செவிலியர், அரசாங்க ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள், விவசாயிகள், அங்கன்வாடி ஊழியர்கள், இன்னும் வரிசை நிறைய அதுல எதுக்குமே அவர் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசல. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து போய் மனு கொடுத்தாரு, பேசல. ஒரு புலம்பெயர்ந்த ஒரு பீகார் ஃபேமிலி நேத்துக்கு வந்து ஒரு கொடூரம் அவங்களுக்கு அரங்கிருக்கு, அதை பத்தி பேசல. பள்ளிக்கூட மாணவன் பையில கஞ்சாவை கண்டுபிடிக்கிறாங்க, அதை பத்தி பேசல. ஆதவர்ஜுனா பேசுற அளவு கூட விஜய் பேசுறது இல்ல. சோ தெரியலங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மௌனமாக இருந்து சைலண்டா விக்டரி எல்லாம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் செஞ்சாரு. வேற யாரும் எம்ஜிஆர் கிடையாது.